அதாவது இருக்கக்கூடிய அத்தனையுமே தன்னுடையதாக மாற்றக்கூடிய ஒரே வல்லமை தீக்கு மட்டும்தான் இருக்குது. பார்க்கக்கூடிய அத்தனையுமே தீயாக மாற்றக்கூடியது தீக்கு மட்டும்தான் இருக்குது. அப்பேற்பட்ட மிகப்பெரிய ஒரு எழுச்சி புரட்சி தீ இங்கே உருவாகிருக்குன்றது தான் இங்கே ஏற்றுக்கணும். நம்ம 2 பேருமே பல விவாதங்களில் சண்டையெல்லாம் போட்டிருக்கோம். அதை நீங்கள் கண்டிப்பா. ஏற்றுக்கவே நீங்கள் யோசிச்சிருக்கீங்க. அப்படிப்பட்ட இடத்துலையுமே அன்றைக்குமே நான் சொல்லியிருக்கேன், அவர் தான் ஆட்சி அமைக்க போகிறாருன்றதுல 100% 1000% உறுதியோடு இருந்திருக்கேன். ஏன்னா அந்த நம்பிக்கை அடிப்படையில் இருக்கக்கூடிய மக்களினுடைய கள ஆய்வுகள் அதை தான் சொல்லுது. யதார்த்தம் காசுக்காக பேசக்கூடிய அத்தனை ஊடகங்களும் எப்படி பேசிச்சு அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதாவது தேர்தலுக்கு முந்தைய ஒரு கருத்து கணிப்பை யார் வேணாலும் எப்படி வேணா அவர்களுடைய கருத்து கணிப்பா சொல்லியிருக்காங்க. ஆனா எந்த கருத்து கணிப்பிலையும் தாவேகா வெற்றி பெறும்னு 100% அடுத்து சொல்லக்கூடிய எங்க கருத்து கணிப்புகளை நம்மளால பார்க்கவே முடியல. கருத்து கணிப்பு இல்ல, அது பணநாயகத்தினுடைய கணிப்பு. நான் என்ன கேட்குறேன், அதுதான் சொல்கிறேன். முன்னாடி இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு ஓகே, எக்ஸிட் போலின்றதனுடைய தமிழாக்கம் என்ன? தேர்தலுக்கு முந்தைய இல்ல ரிசல்ட்டுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் வெளியீடு. அதாவது தேர்தல் முடிவுற்ற பிறகு சொல்லக்கூடியது. தேர்தலுக்கு முன்னாடி என்னுடைய மனநிலை, நான் யாருக்கு ஓட்டு போடக்கூடிய மனநிலை இதாக வேணா இருக்கலாம், ஆப்ஷனில் இருக்கலாம். ஆனால் ஓட்டு போட்டு முடிந்ததுக்கு அப்புறம் ஒரே ஆப்ஷன் தானே. கண்டிப்பா ஒரே ஒரு ஆப்ஷன் தான். அதுதானே நான் சொல்லணும். எப்படி இத்தனை நிறுவனங்கள் மாறி மாறி எடுத்தது?